நம்ம பண்ணைக்கு போகிற வழியில் ஒரு நல்லாறு இருக்குது. அந்த பாலத்து வழியாக தான் போவேன். போகும்போதெல்லாம் பார்ப்பேன். தண்ணியோட பார்க்குறக்கு ஆறு செம சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி இல்லாமல் பார்க்குறக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தண்ணி இருக்கும்போது கொஞ்சம் செழிப்பாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் எப்படி தண்ணி போயிட்டுருக்கு பார்க்குறக்கே சூப்பராக இருக்கு இல்லைங்க. இந்த இடம் இப்போ தண்ணி இல்லாமல் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். வெறும் பாறை மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல தண்ணி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து யோசிக்கிற மாதிரி இருக்குது. முதல்ல தண்ணி இருக்கும்போது இந்த ஏரியா சைடு தூரமாக இருந்து பார்ப்பேன். ரொம்ப ஆழமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி. இப்போ தண்ணி இல்லாதப்போ ஆழம் கம்மியாக தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது. ஏன்னா தண்ணி வற்றி போனதுக்கப்புறம் தானே அந்த மண்ணெல்லாம் தெரியுது. பசங்க கூட மீன் பார்க்கத்தான் வந்தோம். அப்புறம் அங்கே தொட்டாச்சினிங்கி செடி இருந்துச்சு. அப்புறம் அந்த நாணல், சம்பு இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். குட்டி குட்டி மீனெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்ந்த இடத்துல அழகழகாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்தனால தூரமாக பார்த்துட்டு அப்புறம் மீன் பிடிக்கலான்னு சொன்னாங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தண்ணி இல்லாத இடத்துல நாணல் புல், சம்பு இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு குட்டி பாறையில் ஏறி பார்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டோம். விளையாட வேணும், அப்புறம் வீடில் தொடப்பம் மாதிரி யூஸ் பண்ணுறக்காக வேணும் அப்படின்னு சொல்லி பறிச்சுக்கிட்டாங்க. முன்னெல்லாம் இந்த இடத்துல வந்து தண்ணி நிறைய போயிட்டுருக்கும். இப்போ தண்ணியே இல்லை. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிட்ருக்கு. இனி போக போக சுத்தமாக காஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் சம்பில் வந்து நிறைய காஞ்சிருந்துச்சு. அதில் இருக்க பஞ்செல்லாம் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தோம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஊதி ஊதி விளையாண்டுட்டு இருந்தோம். இதுலேருந்தும் சில வந்து பரிசும் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா பசங்க விளையாடுறதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தா பொடுதலை இருந்துச்சுங்க. இத்தனை நாளாக பொடுதலை காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஊரில் இருந்து பறிச்சுட்டு வந்தேன், தேனியிலேருந்து. நம்ம ஊரில் இருந்திருக்கு, எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ஏன்னா தண்ணி வற்ற வற்ற தான் என்னென்ன செடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. அப்புறம் அந்த பொடுதலையும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். நிறையா இருந்துச்சு. ஒவ்வொன்றும் வந்து குட்டி குட்டி செடிகளாக இருந்துச்சு. சரி அது வளர்ந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படின்றத விட கொஞ்சம் நிறையாவே பறித்து எடுத்துட்டேன். எல்லாமே வேரோடு இருக்கிற மாதிரி தான் பறித்து எடுத்தேன். இதே மாதிரி சேம் இதே மாதிரி செடியாக இருக்குது. பொடுதலை மாதிரி ஒரு செடி. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன், நம்ம விட்டோம் அப்படின்னா மற்ற செடிகளும் இதே மாதிரி தான் காஞ்சு போகும். இது வந்து ஒரு நீர் தாவரம் தான். எப்படி காஞ்சு போயிருக்கு பாருங்களேன். இதே மாதிரி தான் மற்ற தாவரங்களும் தண்ணி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாளில் காஞ்சு போயிடும். பாலத்துக்கு அடியில் போய் அந்த சைடு போய் தான் சுற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துலலாம் முன்னாடி பாலத்துலேருந்து பார்த்தா தண்ணி நிறையா இருக்கும். பார்க்கவே பயமாக இருக்கும். இப்போ தண்ணி இல்லாமல் அந்த சைடு நாங்கள் நடந்து போய் பார்த்துட்ருக்குறோம். இதில் வந்து வேரோடு இருக்கிற மாதிரி எவ்வளோ பொடுதலை பறிச்சிருக்கேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு நான் கூட இது வேறு செடின்னு நினச்சேன். அப்புறம் நல்லா பார்த்ததுக்கப்புறம் தான் இதோட இலைகள் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். ஸோ பொடுதலை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் வெள்ளை கரிசலாங்கண்ணியும் பறிச்சுக்கிட்டேன். ஏன்னா இது தேவைப்படுது. நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறதுல அப்பப்போ பொரியல் ஏதாவது பண்ணிடுறேன். அதனால் பத்தாமல் போயிடுதுன்னு சொல்லி அதுவும் கொஞ்சம் பறிச்சிட்டேன். இதோட பேர் என்ன தெரியுங்களா? நீர்மேல் நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து தண்ணியில் இருக்கும்போது பார்த்தா தண்ணியில் வந்து நெருப்பு எரியிற மாதிரி இருக்குமாம். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து நீர்மேல் நெருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வேறு தாவரங்களும் வகைகளும் இருக்குது. இது வந்து நீர் பிரம்மி. நீர் பிரம்மியும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பறிச்சுட்டேன். இது உணவாகவும் எடுத்துக்கலாம். பசலைக்கீரை மாதிரி நம்ம பருப்பில் போட்டும் செய்யலாம். இது என்னன்னு தெரியுங்களா? நீர்முள்ளி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆண்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதில் நிறைய மெடிசன் வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் முள் பயங்கரமாக இருந்துச்சு. எப்படியோ அதெல்லாம் பார்த்துட்டு ஆற்ற கடந்து வெளியே வரும்போது கொஞ்சம் தூரத்தில் நிறைய இடத்துல ஆவாரம் பூ தான் அதிகமாக இருந்துச்சு. கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாம் குளிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் டீ போடுறதுக்கு, ஏதாவது ஜாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஐடியா இல்லை. ஏன்னா இதில் நிறைய ரெசிபி பண்ணலாம். நீர் பிரம்மியாக இருக்கட்டும், வெள்ளை கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறம் வந்து பொடுதலை, இது எல்லாமே வந்து கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் நானே ஏங்கியிருக்கேன். ஆனால் இதெல்லாம் பக்கத்துலேயே இருந்திருக்கு. எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி செடிகள்லாம் கேட்குறீங்கல்ல, நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது ஆறு, குளம் ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பக்கம் ஏதாவது இந்த மாதிரி செடிகள் இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக வந்து நிறைய நீர் தாவரங்கள், நிறைய இந்த மாதிரி செடிகள் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்ம கொண்டு வந்த நாணல் புல்ல ஒரு சின்ன தொடப்பம் மாதிரியும் ரெடி பண்ணியாச்சு.